ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் ஒரு ஜாலியான ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு தெளிவாக தெரியல. பட் இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது என்னன்னா, ஸ்டார்கார்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே டெவில் ஃப்ரூட் யூசர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அண்டு ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குமே என்னென்ன டெவில் ஃப்ரூட் சூட்டபிளாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜோரா வந்து ஒரு மித்திக்கல் ஜோயின் ஃபார்மில் இருக்கான். சாஞ்சி வந்து ஒரு ஸ்பீட் டைப் டெவில் ஃபுட்டை சாப்பிட்ருக்கான். நம்ம ஊசப் வந்து காட் லைக் பவரை வச்சிருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு அல்டிமேட் வாட் டிப் சினரி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட இமேஜினேஷனை கசக்கி புழிஞ்சி, அதாவது ரொம்ப இல்லைனாலுமே எனக்கு இருக்கக்கூடிய ஒன் பீஸ் நாலேஜை வச்சு ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குமே என்னென்ன டெவில் ஃபுட் சூட்டபிள் ஆகும் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராகார்ட்ஸ் பைரட்ஸோட கேப்டனான லூஃபி கிட்ட இருந்து போகலாம். லூஃபிக்கு நான் என்ன டெல் ஃபுட் கொடுப்பேன்னா ஹிட்ட நோமி மாடல் சன்கான் நிற்க தான். ஏன்னா ஹானஸ்ட்லி இந்த ஃப்ரூட்டு இவனை தாண்டி வேறு யாருக்குமே சூட்டபிள் ஆகாது. இந்த ஃப்ரூட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃப்ரீடம் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த ஃப்ரூட்டோட பவர் மூலமாக ரியாலிட்டியே பென் பண்ண முடியும். இந்த ஃப்ரூட்டுக்கும் லூஃபிக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த ஃப்ரூட் வந்து லூஃபிக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் இதை தாண்டி ஒரு டெல் ஃபுட் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா மகு நோமி தான், நம்ம அக்கேனோட டெல் ஃபுட்டு. இது ஒரு லோஜியோ ஃப்ரூட்னால ஹாக்கி இல்லாமல் ஃபிசிக்கல் அட்டாக் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஃப்ரூட் மூலமாக மேக்மாவை கிரியேட் பண்ண முடியும். ஒன் பீஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அஃபென்சிவ் ஃப்ரூட்னா இந்த ஃப்ரூட்டு தான். ரெண்டாவது, வைஸ் கேப்டன் ஜோரோவை பொறுத்த வரைக்கும் அவன் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டான சோர்ஸ் பண்ண மாற ஆசைப்படுறான். ஸோ அதனால் ஒரு டெவில் ஃபுட்டை சாப்பிட்டு அது மூலமாக வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டான சோர்ஸ் பண்ண மாற நினைக்க மாட்டான். மோஸ்ட்டாக டெவில் ஃபுட்டை சாப்பிட நினைக்க மாட்டான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டெவில் ஃபுட்னு கேட்டிங்கன்னா அது கைடோட ஃப்ரூட் தான், ஓவா நோமி மாடல் அசு டிராகன். எதுக்கு இந்த டெவில் ஃபுட்டை கொடுக்குறான்னா மோஸ்ட்டாக நம்ம ஜோரோ வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுப்பான். ஸோ அதனால் அவன் உடம்புல நிறைய டேமேஜ் உள்ள வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக அவனுக்கு டிராகன் ஸ்கேல் கிடைக்கும். அதனால் மோஸ்ட்டாக நிறைய அட்டாக் வந்து உடம்புல வெளியே செய்யாது. இந்த டிராகன் ஸ்கேலை தாண்டி அட்டாக் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். குறிப்பாக இந்த ஃப்ரூட்டு ஒரு ஜோயின் ஃப்ரூட்டாக இருக்கனால ஃபிசிக்கல் பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் பவர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி இவனால் ஹைபிரிட் ஃபார்முக்குள்ளே போக முடியும். சும்மா யோசிச்சு பாருங்க, கைடோட ஃப்ரூட் மூலமாக நம்ம ஜோரோ வந்து ஹைபிரிட் ஃபார்முக்குள்ளே போகிறான். அதுலேயும் அஸ்ரா ஃபார்ம் எடுத்து அட்டாக் பண்ணானா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்ஸ்டபபிளாக இருப்பான். நம்ம ஜோரோ வந்து அன்ஸ்டபபிளாக இருப்பான். இதுலேயும் நம்ம ஜோரோவால் ஃபுல்லாக டிராகன் ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ அது மூலமாக ஸ்கை, கிளவுடு, தண்டர்ன்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கஸ்டான சோர்ஸ் பண்ண மாறுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சராகவும் இருப்பான் ஒன் பீஸ் வேர்ல்டில். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஐடியாவுமே வருது. ஏன் நம்ம ஜோரோ டெவில் ஃபுட்டை சாப்பிடணும்? அதுக்கு பதிலாக அவனோட 3 சோடுமே ஒவ்வொரு டெவில் ஃபுட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாம்ல. ஏன்னா ஒன் பீஸ் வேர்ல்டில் சோடாலையுமே டெவில் ஃபுட்டை சாப்பிட முடியும். அது மூலமாக கைடோவோட டெவில் ஃபுட்டான ஓவா நோமி மாடல் அசு டிராகனை ஒரு சோடு சாப்பிடுது. அப்படியே அந்த சோடாவில் வந்து டிராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஃபயர் பிரெத்தை யூஸ் பண்ண முடியும், தண்டரை கிரியேட் பண்ண முடியும், டிராகன் ட்விஸ்டரை கிரியேட் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டே போகலாம். அந்த சோடு லிட்ரலி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சோடை நம்ம ஜோரோ யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஜோரோ நினச்சா அவனால் 4 டெவில் ஃபுட்டோட பவரை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட 3 சோடு இருக்குது. இப்போதைக்கு நான் கைடோட ஃப்ரூட்டை வந்து நம்ம ஜோரோ கிட்ட கொடுக்குறேன், அவன் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். மிச்சம் 3 சோடுமே என்னென்ன டெவில் ஃபுட் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கீழே கான்வர்ஸாக கமெண்ட்டுங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட விடுறேன், உங்களோட இமேஜினேஷன் கிட்ட விடுறேன். மூணாவது, நம்ம சாஞ்சி ஆல்ரெடி ஜெனட்டிக்காக மாடிஃபை ஆனவன், ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு கேரக்டர். ரீசெண்டாக காலில் வந்து ஃப்ளேம்ஸை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் டேபுலோ சாம்பியன் மூலமாக. மோஸ்ட்டாக சாஞ்சியுமே ஃப்ளேம்ஸை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கனால அவனுக்கு நான் என்ன டெல் ஃபுட் கொடுப்பானா ஏஸோட டெல் ஃபுட்டான மிரே நோமி ஃப்ளேம் ஃப்ரூட்டு. இது ஒரு லோஜியா டைப் டெல் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் மூலமாக சாஞ்சியோட ஃபயருமே லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சாஞ்சியால் ஃபயரை கிரியேட் பண்ண முடியும், அவனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட முடியும், மேனிபுலேஷன் பண்ணிக்கிட முடியும். ஸோ மிரே நோமி ப்ளஸ் அப்சர்வேஷன் ஹாக்கி ப்ளஸ் ஸ்பீடு, இது மூலமாக சாஞ்சி ஓபியான கேரக்டராக இருப்பான் ஒன் பீஸில். நாலாவது, நாமியை பொறுத்த வரைக்கும் வெதரை கண்ட்ரோல் பண்ணுவா. ஜூஸ் மூலமாக தண்டரை வர வச்சு அட்டாக் பண்ணுவா. இது மூலமாக எனக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு டெல் ஃபுட் என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது வேற ஒன்றுமே கிடையாது, எனலோட டெல் ஃபுட்டான ரம்பிள் ஃப்ரூட்டு, அதாவது கொரோ நோமி. இது ஒரு லோஜியா டைப் டெல் ஃபுட்டு. இந்த ஃப்ரூட் மூலமாக நாமியால் லைட்டிங்கை கிரியேட் பண்ண முடியும், லைட்டிங் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ண முடியும். இந்த ஃப்ரூட் மூலமாக நாமி தண்டர் ஸ்டோமோட கார்னஸாகவே இருப்பா. அஞ்சாவது, ஃப்ராங்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சைபாக்கு. அவன் மோஸ்ட்டாக மெட்டல் ஆப்ஜெக்ட் கூட நிறைய ஒர்க் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி ஒரு ஜெயின் ரோபோட்டை உருவாக்கியிருக்கான், ஒரு பைக்கை உருவாக்கியிருக்கான். இப்படி மெட்டல் ஆப்ஜெக்டை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவான் நம்ம ஃப்ராங்கி. அதனால் எனக்கு தோணக்கூடிய ஒரு டெல் ஃபுட் என்னன்னா நம்ம கிட்டோட ஃப்ரூட்டான ஜிகி நோமி, அதாவது மேக்னட் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி மெட்டல் ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃப்ரூட்டு நம்ம ஃப்ராங்கி கிட்ட இருக்கிறது மூலமாக நிறைய இடத்துல நம்ம சூப்பராகவே யூஸ் பண்ணுவான், ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவான். ஜஸ்ட் பேட்டிலுக்கு மட்டும் கிடையாது, நான் பேட்டிலுக்கு மட்டும் சொல்லவே இல்லை, பேட்டில் தாண்டி நிறைய இடத்துல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவான். இதை தாண்டி ஃப்ராங்கிக்கு இன்னொரு டெல் ஃபுட்டுமே பெர்ஃபெக்டாக இருக்கும்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது என்ன ஃப்ரூட்டுனா ஒன் பீஸ் ஸ்டாம்பேட் மூவியில் வந்த புல்லட் இருக்காம்ல, அவன் யூஸ் பண்ண ஃப்ரூட்டு தான்.
அந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து காசா காசா நோமி, அதாவது அசம்பிள் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் மூலமாக டெனிகைனட்டிக்கலி இன்அனிமேட் ஆப்ஜெக்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம், டிசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுது. அடுத்தது ஊசப் ஒரு ஸ்னைப்பராக இருக்கனால அவனோட ஸ்னைப்பர் ஸ்கில்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 டெல்ஃபுட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து போக் நோமி, அதாவது பாக்கெட் ஃப்ரூட்டு. இதை வந்து பிளமெங்கோ யூஸ் பண்ணியிருப்பான். இந்த ஃப்ரூட் மூலமாக யூஸரோட பாடியில் வந்து பாக்கெட்டை உருவாக்க முடியும். அந்த பாக்கெட்டில் எதை வேணாலுமே ஸ்டோர் பண்ணலாம். இவன் ஸ்னைப்பராக இருக்கனால இவனோட பொருட்களை உள்ளே வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்பேஸுமே லிமிட்லெஸ்ஸாக இருக்கனால எதை வேணாலுமே ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் 1000 சன்னியை கூட உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஸ்னைப்பராக நிறைய பொருட்களை, நிறைய பாம்ஸு அப்புறம் ட்ராப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை தாண்டி இன்னொன்றுமே எனக்கு தோணுது, ஸ்னைப்பருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃப்ரூட் தோணுது. அதுதான் நம்ம நிக்கோ ராபினோட ஹானா ஃப்ரூட்டு, அதாவது ஃப்ளவர் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டோட பவர் மூலமாக எந்த ஒரு இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா லிம்ஸை உருவாக்கலாம். என்னோட பாடி பார்ட்ஸோட எக்ஸ்ட்ரா லிம்ஸை உருவாக்கலாம். லைக் ஊசாப்பு ரொம்ப தூரத்தில் ஒரு எனிமே டார்கெட் பண்ணுறான். பட் அக்யூரேட்டான கிளியரான விஷன் இல்லவே இல்லைன்னா என்னோட கண்ணை வந்து மல்டிபிள் ஏரியாவில் வச்சு மல்டிபிள் ஆங்கிள் எடுத்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட கை இருக்கிறது மூலமாக மல்டிபிள் ஷாட்டுமே அட்டாக் பண்ணலாம். ஆஸ் அ ஸ்னைப்பராக ஊசப்புக்கு இந்த ஹானா நோமி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஊசப்போட ட்ரீம்னு பார்க்க புஷ்ல கடலோட பிரேவ் வாரியராக மாற ஆசைப்படுறான். அதனால இந்த ஒரு ஃப்ரூட்டை கொடுக்கறது மூலமா அந்த அச்சீவ்மெண்ட், அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னா டெக நோமி, அதாவது ஹியூஜ் ஃப்ரூட்டு. சாஞ்சன் உல்ஃபோட ஃப்ரூட் தான். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமா இவன் ஜெயிண்டா மாற முடியும். இவன் மோஸ்ட்டாக ஜெயிண்டா வந்து அட்மையர் பண்ணுறதுனால ஜெயிண்டா மாறுறது மூலமா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்தது நிக்கோ ராபினுக்கு ஹானா நோமி வந்து ஓகே தான். பட் அதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது வந்து ஃபுவா நோமி, அதாவது ஃப்ளோட் ஃப்ரூட்டு. இது நம்ம சீக்கியோட ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் மூலமா நிக்கோ ராபின் எதை டச் பண்ணுறாலோ அதை வந்து ஃப்ளோட் பண்ண வைக்க முடியும். நம்ம நிக்கோ ராபின் வந்து ஒரு ஆர்கியோலஜிஸ்ட். அவளுக்கு ரூயின்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து பழங்கால விஷயத்தை தேடுறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃப்ரூட் இருக்கிறது மூலமா அவளால் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், பறந்துகிட்டே போக முடியும். ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வந்து பாறைக்கு இடையில இருந்தாலுமே மண்ணுக்கு அடியில் இருந்தாலுமே இந்த ஃப்ரூட் மூலமா அதை வெளியெடுக்க முடியும். இப்படி நிறைய வகையில் இவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பேட்டிலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ரூக்குக்கு நம்ம நோமியை வச்சுக்கலாம், அதாவது ரிவே ஃப்ரூட்டே வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் வந்து ப்ரூக்குக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த ஃப்ரூட் வந்து அவைக்கன் ஆகணும். இப்போ வரைக்கும் அவைக்கன் ஆகவே இல்லை. பட் இந்த ஃப்ரூட்டை அவைக்கன் ஆகிறது மூலமா ப்ரூக் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவான், ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறுவான். இதை தாண்டி இன்னொரு ஃப்ரூட்டு என் மைண்டில் இருக்குன்னா அது ஒன் பீஸ் ரெட் மூவியில் காமிச்ச ஊட்டாவோட ஃப்ரூட்டான சிங் ஃப்ரூட்டு. மேபி அது ப்ரூக்குக்கு சூட்டபிள் ஆகும்னு தோணுது. அடுத்தது சோப்பருக்கு சூட் ஆகிற மாதிரி எனக்கு என்ன டெல் ஃபுட் தோணுதுன்னா ஹிட்டோ நோமி மாடல் டைபுட்ஸு. இது ஒரு மித்திக்கல் ஜோயின். இந்த ஃப்ரூட் மூலமாக புத்தவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம், மேசிவ் சைஸுக்கு போகலாம், மேசிவ் சைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், குறிப்பாக ஷாக்வே அட்டாக் பண்ணலாம். இது எதுக்கு சாப்பருக்கு ஃபிட் ஆகுன்னு சொல்கிறான்னா இந்த ஃப்ரூட் மூலமாக இவனோட ஃப்ரெண்ட்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சாப்பருக்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்குது, ஸோ அதனால் ஹீலும் பண்ண முடியும். ஃபைனலி ஜிம்பேக்கு என்ன டெல் ஃபுட் கொடுக்கலான்ட்டு நிறைய டெல் ஃபுட் யோசித்தேன். பட் எதுவுமே சூட்டபிள் ஆகவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எக்கடா இருக்குல்ல, நம்ம ஜிம்பேயோட செரஃபின் இருக்குல்ல, அந்த செரஃபின் வந்து சும் ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டெல் ஃபுட்டே கொடுத்துடலான்ட்டு. ஸோ இது மூலமாக கிரவுண்டில் நம்ம ஜிம்பே அன்ஸ்டபிளாக இருப்பான். கூடவே இன்னொரு டெல் ஃபுட்டுமே யோசித்தேன். அது வந்து நம்ம பிக் மாமோட சோல் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டை பற்றி நம்ம ஜிம்பேக்கு எல்லாமே தெளிவாக தெரியும், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். அதனால் அந்த ஃப்ரூட்டை கொடுக்கறது மூலமாக ஜிம்பேயுமே சூப்பராக யூஸ் பண்ணுவான். பட் இந்த ஃப்ரூட்டை நீ எதுக்காண்டி பர்டிகுலராக ஜிம்பே கிட்ட கொடுத்துருக்கான்னா 1000 சன்னிக்காண்டி. 1000 சன்னிக்கு ஏதாவது ஒரு டெல் ஃபுட்டை கொடுக்கலான்னு யோசிச்சு பார்த்தேன். எந்த ஒரு டெல் ஃபுட்டுமே கரெக்டாக சூட்டபிள் ஆகவே இல்லை. அதுவும் ஷிப்புக்கு ஒரு டெல் ஃபுட்டை கொடுத்தா கரெக்டாக இருக்காதுன்னு தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க புஷ்ல ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம பிக் மாம் வந்து அவள் சோல் மூலமாக ஹோமிஸை கிரியேட் பண்ணுவாளா, அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சொரு நோமியை வந்து ஜிம்பே கிட்ட கொடுக்குறேன். ஜிம்பே வந்து ஷிப்பை வந்து நல்லாவே ஓட்டுவான். ஸோ ஜிம்பே கிட்ட சோல் பவர் இருக்கிறது மூலமாக அவனோட சோல் மூலமாக 1000 சன்னியை ஒரு ஹோமியை மாற்றி விடலாம். அது மூலமாக 1000 சன்னியால் ட்ராவலும் பண்ண முடியும், கடலில் ட்ராவலும் பண்ண முடியும், பேசிக்கிட்டே இருக்கும். கடைசியாக ஹானரபிள் மென்ஷனாக விவியை சொல்கிறேன். விவியுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராகர் மெம்பர் தான். விவிக்கு என்ன டெல் ஃபுட் கொடுக்கலாம்னா மோசா நோமி, அதாவது பிளான்ட் ஃப்ரூட்டு. இது யாரோட ஃப்ரூட்னா ஒன் பீஸ் ஃபிலிம் இசட்டில் வரக்கூடிய பிங்ஸோட ஃப்ரூட்டு. இது மூலமாக பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அலபாஸ்டா வந்து ஒரு சூப்பரான கண்ட்ரி. இவன் அலபாஸ்டோட குயினாக இருக்கா. ஸோ இந்த ஃப்ரூட்டோட பவர் மூலமாக அலபாஸ்டா கிங்டமை விவியால் நல்லாவே முன்னெச்சு கொண்டு போக முடியும். அதே மாதிரி க்ளோஸ் காம்பீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபைனல் வாரில் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த ஃப்ரூட்டோட பவர் மூலமாக வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க. லைக் லூஃபி நிக்கா ஃபார்மில் ரியாலிட்டியை ரீசேவ் பண்ணுறான். ஜோரா வந்து டிராகன் ஃபார்மில் இருக்கான். நாமி வந்து கடல் ஃபுல்லுமே ஏகப்பட்ட லைட்டிங்கை வந்து உருவாக்குறா. நம்ம சாஞ்சி வந்து மெரே நோமியில் டோட்டலாக ஃபயராகவே மாறி இருக்கான்.
ராபின் ஒரு மிகப்பெரிய ஐலாண்டை ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ராங்கி வந்து ஏகப்பட்ட மெட்டல் ஆர்மிஸுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு கவர்மெண்டால ஸ்ட்ராகர்ஸை எடுத்து நிற்க முடியுமான்ட்டு. இந்த டெல் ஃபுட் எல்லாமே ஸ்ட்ராகர்ஸ் கிட்ட இருக்கிறது மூலமா ஈஸியாவே ஒன் பீஸை கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் ஒரு லெஜெண்டாவும் மாறிடுவாங்க. நான் சொன்ன டெல் ஃபுட்ல உங்களுக்கு என்ன டெல் ஃபுட் பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நான் சொல்லியிருந்தாலுமே உங்களுக்குன்னு தனிப்பட்ட லிஸ்ட் இருக்கும். லூஃபி இந்த டெல் ஃபுட்டை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், ஜோரா இந்த டெல் ஃபுட்டை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ட்டு. அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கமெண்ட் வரும், எல்லாருமே டெல் ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா கடலை விழுந்ததுக்கு அப்புறம் யார் அவங்கள காப்பாற்றுவாங்கன்ட்டு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வாட் இஃப் தான், சீரியஸ் எடுத்துக்க தேவையில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப் ஆப்ஷனில் ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோமே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.